ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு கோவிலில் தலவிருட்சம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே போல் ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் இந்த இந்த இலைகளால் தீபம் ஏற்றும் போது இந்தந்த பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாமா? முருகப்பெருமானுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் போடுறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபடும் பொழுது நினைத்த வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி திங்கட்கிழமைகளில் பிரதோஷ நாட்களில் சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை சமர்ப்பிக்கும் போது கிரக தோஷங்கள் நீங்கி சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளிக்கிழமைகளில் வேப்ப இலை மா இலையை வீட்டில் தோரணமாக கட்டும் பொழுது கெட்ட சக்திகள் அண்டாது அப்படின்னும் லக்ஷ்மி கடாட்சம் வீட்டில் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. சதுர்த்தி திதி அன்னைக்கு விநாயக பெருமானுக்கு அருகம்புல் சாற்றி வழிபடும் பொழுது மனக்குழப்பம் நீங்கி நினைத்த காரியம் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டில் தீய சக்திகள் அண்டாமல் இருக்கிறதுக்காக ஞாயிற்றுக்கிழமைகளில் மருதாணி விதைகள் வெண்கடுகு இதெல்லாம் சேர்த்து வீட்டில் தூபம் போட்டு விட்டோம் அப்படின்னா கிட்ட சக்திகள் அண்டாது அப்படின்னு சொல்லப்படுது. மாங்கல்ய பலம் அதிகரிக்க லக்ஷ்மி கடாட்சத்தோடு இருக்கிறதுக்கு கைகளில் பெண்கள் மருதாணி அரைச்சி வைக்கிறது ரொம்பவுமே சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது. இவைகளில் ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் நீங்கள் செய்வீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கும்.